ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களாம் கட்சி பேதம் இல்லாமல் அவங்களுக்கே தெரியும். நம்ம காரை கொண்டு போய் நிறுத்தி ஒரு 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 2 நிமிஷம் நிறுத்தி இறங்கிட்டு ஒரு ஓரமாக பார்க் பண்ண கூட முடியாது. பின்னாலே பஸ்ஸு லாரி ஹார்ன் அது இதுன்னு வந்து ரொம்ப மிரட்டிடுவாங்க. நம்ம வந்து சின்ன வயசில் பிறந்தப்ப போட்டிருந்த ட்ரௌசரே வந்து இன்றைக்கும் போட்டுக்க முடியுமா? எல்லாமே வந்து சேலத்துக்கு தான் போவாங்க. ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் போத்தீஸ் போ, ரிலையன்ஸ் போ, அது மாதிரி என்ன இருக்குது ராசிபுரத்தில் சொல்லுங்கள். வணக்கம், என்னோடய பேர் வந்து பாலாஜி. எங்கள் அப்பா பேர் ஜிகே வீரப்பன். அப்பா வந்து ராசிபுரத்தில் ஈபியில் வேலை பார்த்தாரு. நான் வந்து பிறந்தது வளர்ந்தது படிப்பு முடித்தது எல்லாமே வந்து ராசிபுரத்தில் தான். 1981 போர்டு ஸ்கூல்னு சொல்லப்பட்ட அரசினர் மேல்நிலைப்பள்ளி ராசிபுரத்தில் நான் படிப்பு முடித்தேன். அதுக்கப்புறம் சேலத்தில் கொஞ்ச நாள் படிச்சுட்டு சென்னையில் ஸ்பிக்கில் வேலை பார்த்தேன். நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கல்ஃபில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஆல் மேஜர் சிட்டிஸ் இன் த கல்ஃபு, துபாய், தோஹா, அபுதாபி, எல்லா ஊர்லேயும் நான் வேலை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு 2022 ஒரு ரிட்டையர்மெண்ட் சொல்ல முடியாது, எர்லி ரிட்டையர்மெண்ட் நான் திரும்ப வந்து இந்தியாவுக்கே வந்துட்டேன். அப்படி வரும்போது வந்து சேலத்தில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு என்னோடய வீடு எல்லாமே வந்து சேலத்தில் இருக்குது. ராசிபுரத்துக்கும் எனக்கு இருந்த தொடர்பு வந்து எங்கள் வீடு வந்து டிவிஎஸ் தெருவில் வந்து இருந்தது. நாங்கள் அங்கே தான் வந்து குடியிருந்தோம். அங்கே தான் வந்து நான் அங்கேருந்து தான் ஸ்கூல் படித்தேன், எல்லாமே இருந்துச்சு. அந்த வீட்டை வந்து எங்கள் அப்பா நினைவாக நான் இன்றைக்கும் வந்து விட்டுடாமல் அதில் வந்து ஒரு சின்ன லாட்ஜ், விபி மேன்ஷன் அப்படின்னு ஒரு லாட்ஜை மாற்றி நான் அந்த பிஸ்னஸை இன்னும் ராசிபுரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் அந்த ராசிபுரத்தில் அந்த லாட்ஜ் வச்சுருக்க இடத்துல வந்து நான் இங்கேருந்து போகிறேன், நம்ம லாட்ஜை பார்க்கணும், நம்ம மேனேஜர் கூட பேசணும்னு போனோம்னா கூட நம்ம காரை கொண்டு போய் நிறுத்தி ஒரு 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 2 நிமிஷம் நிறுத்தி இறங்கிட்டு ஒரு ஓரமாக பார்க் பண்ண கூட முடியாது. பின்னாலே பஸ்ஸு லாரி ஹார்ன் அது இதுன்னு வந்து ரொம்ப மிரட்டிடுவாங்க. அந்த நிலைமை தான் இன்றைக்கி ராசிபுரத்தில் இருக்கிற அத்தனை இடத்துலையுமே. அந்த தெருவோட பேர் வந்து டிவிஎஸ் தெரு. ரொம்ப சின்ன தெரு. அங்கே தான் எங்கள் ஸ்கூல் டிவிஎஸ் ஸ்கூல் இருந்துச்சு. திருவேங்கடவிழா ஸ்கூல் அங்கே தான் இருந்துச்சு. நான் அங்கே தான் படித்தேன். அந்த ஸ்கூல் இருந்த தெருவில் இன்றைக்கி எத்தனை லாரி எத்தனை பஸ்ஸு. இந்த ஊரை வந்து வளராமலே ஒரு சின்ன ஒரு இடத்துலையே வச்சுக்கிட்டு அங்கேயே பஸ் ஸ்டாண்டு, அங்கேயே ஜிஹெச், அங்கேயே சினிமா தியேட்டர்ஸு, அங்கேயே ஸ்கூல்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம கஷ்டப்பட போகிறோன்னு எனக்கு தெரியல. நான் அந்த ஊரில் இருந்தபோது அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு, இன்றைக்கி இருக்க புது பஸ் ஸ்டாண்ட், அன்றைக்கி வந்து அந்த இடத்துல சந்தைப்பேட்டை இருந்துச்சு. சந்தைப்பேட்டையில் வந்து பஸ் ஸ்டாண்டை மாற்றும் போது நம்ம ஊரில் அதிகபட்சமாக போனால் ஒரு 10 கார் இருந்திருக்கலாம், ஒரு 100 2 வீலர்ஸ் இருந்திருக்கலாம், அவ்வளோதான் அன்றைக்கி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 10 கார்னு சொன்ன இடத்துல 10,000 கார் இருக்குது ராசிபுரத்துக்குள்ளே. 2 வீலர்ஸ்லாம் கணக்கே சொல்ல முடியாது. அன்றைக்கி இருந்த அதே பஸ் ஸ்டாண்டை இன்றைக்கும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணணும்னா இது வந்து என்ன சொல்கிறது, இது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம வந்து சின்ன வயசில் பிறந்தப்ப போட்டிருந்த ட்ரௌசரே வந்து இன்றைக்கும் போட்டுக்க முடியுமா? நம்ம வளர வளர நமக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே சைஸ் மாறிட்டே இருக்கும். அது மாதிரி தான் ஒரு ஊரும் வளரும்போது அன்றைக்கி இருந்த பஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டு பத்தலையா இன்னொரு இடம், இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்டும் பத்தலையா இன்னொரு இடம். நம்ம ஊருக்கு சுற்றி இருக்க எல்லா ஊரும், நாமக்கல் எடுத்துக்கோங்க, திருச்செங்கோடு எடுத்துக்கோங்க, ஏன் சேலத்தை எடுத்துக்கோங்க, எல்லா ஊர்லேயுமே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இருந்த பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி இல்லை. எல்லா பஸ் ஸ்டாண்டுமே மாறிடுச்சு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான் அதே இடத்துலையே வச்சுக்கிட்டு இன்னும் சிரமப்பட்டுகிட்டே இருக்கோம். மாற்றி தான் ஆகணும். நம்ம மாற்றும் போது இந்த அன்னைக்கு நான் மாற்றினாங்க எங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்காக மாற்றும் போது ஈஸ்ட்டில் போயிட்டாங்க. அன்றைக்கி ஈஸ்ட்டுக்கு போகாமல் வெஸ்ட்டுக்கு இன்றைக்கி இருக்க ஏடிசி டெப்போவுக்கு போயிருந்தா, அதாவது என்ன சொல்கிறோன்னா ஹைவே கனெக்டடாக நம்ம ஊரே ஹைவேக்கு பக்கத்தில் நகர்த்தியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம ஊரோட வளர்ச்சி கரூர், நாமக்கல், திருச்செங்கோடு இந்த மாதிரியும் ராசிபுரமும் வளர்ந்துருக்கோம். நிச்சயமாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும், நிச்சயமாக அந்த மாதிரி வளர்ந்துருக்கோம். ஆனால் அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்ன காரணம்னு தெரியல. இட வசதியாக சந்தைப்பேட்டையில் நிறைய இடம் இருந்துச்சு, இட வசதிக்காக மாற்றினாங்களா இல்லை இன்றைக்கி இருக்க மாதிரி காரு 2 வீலர்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஊரில் இருக்க மக்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போக முடியாதுங்கிறனால ஊருக்குள்ளேயே மாற்றிக்கிட்டாங்களா, என்ன ரீசன்னு தெரில. அன்னைக்கு அங்கே மாற்றின மாதிரி இன்றைக்கும் ஊருக்குள்ளேயே மாற்றணும் தான் ரொம்ப கஷ்டம். அது வந்து நீங்கள் ஹைவே கனெக்டடாக மாற்றினீங்கன்னா நம்ம ஊர் நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சி அடையும்.
இப்போ நான் வந்து கல்ஃப்லேருந்து திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேலத்தில் இருக்கேன். சேலத்தில் இருந்துட்டு படித்து முடித்தோம், வேலைக்கு போனோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு நான் ஊருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பல சமூக நல காரியங்களை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சேலம் ரோட்டரி கிளப் சேலம் சவுத்தோட பாஸ்ட் பிரசிடெண்ட்டு, இன்றைக்கும் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தோட ஆர்கனைசிங் செக்ரட்டரி. எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் தான் ஏற்று நடத்துகிறேன் சேலம் வரலாற்று சங்கத்தில். எனக்கும் ராசிபுரத்துக்கும் இருக்க தொடர்புனால ஒரு மன வேதனையில் இதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி ராசிபுரத்தில் பஸ் ஸ்டாண்டெலாம் மாற்றி ராசிபுரம் ஒரு நாமக்கல் மாதிரி இருந்திருந்தா நான் இன்றைக்கும் ராசிபுரத்தை விட்டு போயிருக்க மாட்டேன். எனக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரிஸ் எவ்வளோ கேபிட்டல்ஸ் போயிருந்தாலும் எனக்கு மிக 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 பிடிச்ச ஊர் வந்து ராசிபுரம் தான். ராசிபுரம்னா இன்றைக்கும் வந்து ஒரு எமோஷனலாக எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த ஊர் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு ஒரு புது பஸ் ஸ்டாண்டு, ஒரு புது ஜிஹெச், ஒரு ஒரு மல்டிப்ளெக்ஸு, ஒரு ஸ்கூலு, காலேஜு எதுவுமே இல்லாமல் அப்படியே அடைஞ்சு போயிருக்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ புதுசாக ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டை மாற்றுறாங்க, புதுசாக ஒரு ஜிஹெச்சை மாற்றுறாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து மாற்றும்போது மக்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இல்லாமல், இப்போ பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னாக்கா இருக்கிற மக்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரவுண்ட் த கிளாக் அந்த புதுசாக போக போகிற பஸ் ஸ்டாண்டுக்கும் இன்றைக்கி இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ் வசதிகள், அப்புறம் அங்கே போகிறாங்க 24 மணி நேரமும் பெண்கள் அவங்கவுங்களாம் போக வரத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அவுட் போஸ்ட்டு, இது மாதிரிலாம் வச்சு மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு போகிறது. அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு போகிறது வந்து ஏதோ இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சி செய்கிற ஒரு விஷயமா நினச்சி மற்றவங்க யாரும் எதிர்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து காலத்தின் கட்டாயம். நம்ம நிச்சயமாக இதை செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் ஊர் வந்து வளரும். இப்போ நான் சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் வந்து ஒரு நெய்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிஸ்னஸ். எவ்வளோ இடத்துல வெண்ணெயை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த வெண்ணெயை வந்து நெய்யாக மாற்றி ராசிபுரம் நெய் அப்படிங்கிறது வந்து சென்னை வரைக்கும் அந்த பழைய அந்த டின் தகர டப்பாவில் வந்து பேக் பண்ணி போகும். இன்றைக்கி எங்கே இருக்குது அந்த பிஸ்னஸ்? எல்லாமே போனதுக்கு காரணமே வந்து நம்ம அந்த ஊரை விட்டு ஊரை வளரவே விடாமல் ஒரே இதில் அடைச்சி வைக்கிறனால தான் அந்த பிஸ்னஸ் போச்சு. நீங்கள் வந்து காஞ்சிபுரம் பட்டு மாதிரி ராசிபுரத்துலேயும் நிறைய பட்டு சொசைட்டி இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ராசிபுரம், புதுப்பாளையம் இங்கெல்லாம் நிறைய பட்டு சொசைட்டிலாம் இருந்துச்சு. ஏன் அந்த பட்டு சொசைட்டிலாம் ஒரு இளம்பிள்ளை மாதிரியோ ஒரு சிந்தாமணியூர் மாதிரியோ ஏன் வளரல? நம்ம வந்து ஊரை அப்படியே அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே எல்லாமே பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ இளம்பிள்ளைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வியாபாரம் கோடிகளில் புரளுது இளம்பிள்ளையில் ராசிபுரத்தில் இல்லாத நெசவாளியெல்லாம் இளம்பிள்ளையில் புதுசாக வந்துட்டாங்க. என்ன காரணம்? நமக்கும் இளம்பிள்ளைக்கும் என்ன காரணம்? அது ஏன் வளர்ந்துச்சு, நம்ம ஏன் வளரல? இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து போக்குவரத்து நிறைய ஒரு கல்யாணத்துக்கு நம்ம ஒரு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எல்லாம் சேர்ந்து பட்டு சேலை எடுக்க போகணுன்னா எத்தனை காரில் போகிறோம்? அவங்க ஒரு 4 காரில் வருவாங்க, நம்ம ஒரு 4 காரில் வருவோம். ராசிபுரத்தில் ஒரு இடம் சொல்லுங்கள், இந்த இடத்துல ஒரு கல்யாண வீட்டுக்காரங்க வந்து ஒரு பட்டு சேலை, பொண்ணுக்கு பட்டு சேலை, மாப்பிள்ளைக்கு வேஷ்டி எடுக்கணும்னா ராசிபுரத்தில் ஒரு இடம் சொல்லுங்கள். எங்கேயுமே முடியாது. நம்ம போக்குவரத்தில் பின்தங்கின ஒரே காரணத்தினால எல்லா தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி எல்லாத்துலேயுமே பின்தங்கிட்டோம். நாமக்கல், திருச்செங்கோடு, கரூர் எல்லா ஊரையும் நம்ம பின்னால் போயிட்டோம். இன்றைக்கும் நம்ம இதை உணர்ந்து பஸ் ஸ்டாண்டை டுவர்ட்ஸ் ஹைவே பக்கமாக நகர்த்தி ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு பேருந்து நிலையம், அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டை அப்படியே கழட்டி விட்டுறதில்ல. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு கனெக்ஷனு, 24 மணி நேரம் பஸ்ஸஸ்ஸு, புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு என்வரான்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் வச்சு இப்போ ஜிஹெச்சை இங்கேருந்து அங்கே கொண்டு போனீங்கன்னாக்கா என்ன ஆகும்? ஜிஹெச் அங்கே கொண்டு போயிட்டு இந்த ஜிஹெச்சை மூடிடக்கூடாது. இந்த ஜிஹெச் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் சென்டரு, ஒரு கேஷுவாலிட்டி மாதிரி அவசர சிகிச்சை பிரிவு இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். அங்கே வந்து புதுசாக போகிற ஜிஹெச்சில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ், ஒரு கைனகாலஜி, ஒரு ஆர்த்தோபெடிக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக அது வரட்டும். இங்கே வந்து ஒரு கேஷுவாலிட்டியாக இது இருக்கட்டும். இது மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு பிளானிங்கோடு பண்ணோம்னா நம்ம வந்து கடந்த ஒரு 30 வருஷமாக நம்ம எதை இழந்து எதை பின்தங்கணுமோ அது எல்லாத்தையும் நம்மளால் கண்டிப்பாக பிடிச்சிட முடியும். நிச்சயமாக வந்து இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இவங்கெல்லாம் வந்து கட்சி பேதம் இல்லாமல் உள்ளூரில் இருக்க வியாபாரிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த நகர்வுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு சிறந்த ஜஸ்ட் மாற்றுறது இல்லை, நகர்த்துறது மட்டும் இல்லை, இந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே போகும்போது எல்லா தரப்பினர் வியாபாரிகள், அதை உபயோகப்படுத்த போகிற பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒரு வசதியான முறையில் அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றி அந்த ஜிஹெச்சை மாற்றி கொண்டு வந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ராசிபுரம் வந்து இழந்த அந்த பெருமையை நிச்சயமாக நம்மளால் மீட்ற முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
நம்ம அப்படி இந்த பஸ் ஸ்டாண்டை இங்கேருந்து அங்கே மாற்றுறோம், ஜிஹெச்சை இங்கேருந்து அங்கே மாற்றுறோம். அப்படிங்கும்போது பழைய ஊர் அப்படியே இதாகிடுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ பாருங்கள், சேலத்தில் பஸ் ஸ்டாண்டை மாற்றினாங்க. சேலத்தில் அந்த பழைய ஊர் என்ன ஆயிடுச்சு? ஸ்டில் இட் இஸ் தேர். அதே மாதிரி தான் நாமக்கல்லில் மாற்றிருக்காங்க, கரூரில் மாற்றிருக்காங்க. எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டை மாற்றுறாங்க. மாற்றுறது எதுக்கு? வளர்ச்சிக்கு தான். பஸ் ஸ்டாண்டை மாற்றும்போது வளர போகிறோமே தவிர நம்ம எங்கேயும் எதுலேயும் பின்தங்கிற போகிறதில்ல. இதுக்கு உதாரணமாக பஸ் ஸ்டாண்டை மாற்றினா நம்ம ஊருக்கு நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஊருங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும். வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக ஒரு மாற்றத்தில் தான் இருக்கும். மாற்றம்னு வரும்போது மக்களுக்கு ஒரு ஒரு கெஸ்டேஷன், என்னடா என்ன ஆகுமோ அங்கே போய் பஸ் ஸ்டாண்ட், அது மாதிரிலாம் நினைக்காம மக்களுக்கு ஒரு நம்பிக்கையோட நிச்சயமாக மாற்றினீங்கனாக்கா அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த மாற்றம் நம்ம ஊருக்கு, ஊரோட வளர்ச்சிக்கு ஒரு நிச்சயமாக உதவி செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் ஏதாவது சொல்கிறேன்னா, நான் இந்த ஊரில் பிறந்தேன், இந்த ஊரில் வளர்ந்தேன், பல ஊர்லேயும் போய் பணம் சம்பாதிச்சேன். எல்லாம் சம்பாதிச்சதெல்லாம் வச்சு எங்கெங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ராசிபுரத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராசிபுரத்தில் இன்வெஸ்ட் பண்ணறதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் இல்லாத நிலைமையும் என்னோட வீட்டையே ஒரு சின்ன லாட்ஜாக மாற்றி அதில் ஒரு 8 ரூம் பண்ணி இன்றைக்கி விபி மேன்ஷனுங்கிற பேரில் அந்த டிவிஎஸ் தெருவில் அந்த மேன்ஷனை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துல காரில் வரப்போக ஒரு ஒரு நாமக்கல், கரூர் மாதிரி ஒரு பெரிய நகரமாக இருந்ததுன்னா நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட ராசிபுரத்துலேயே கூட வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இனி வரப்போகிற தலைமுறைகள் எவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ராசிபுரத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார், அவர் இஸ் earning இப்போ lakh per month. அந்த பணத்தை அவர் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஒரு வீடு, ஒரு நல்ல அழகான வில்லா, ஒரு 20 அடி ரோடு, அந்த ரோட்டில் ஒரு வில்லா கட்டி அவர் இது பண்ணோம்னா எங்கே இருக்குது? நம்ம ராசிபுரத்தில் தெரு இருக்குது, எங்கே இருக்குது? எங்கேயுமே கிடையாது. நேச்சுரலாக அவர் நம்ம ஊரில் சம்பாதிக்கிற பணத்தை வெளியில் எங்கேயாவது தான் போய் போடுவார். அந்த மாதிரி போடாமல் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் நகர்த்துனீங்கன்னா நம்ம பணம் நம்மகிட்டே இருக்கும், நம்ம வளர்ச்சி நம்மகிட்டே இருக்கும், நம்ம முன்னோக்கி போவோம். இல்லாமல் இப்போ ஒரு மாதிரி தேங்கி போன மாதிரி நின்றுட்டோம். நம்ம அங்கேயே நின்றுட்டோம். எல்லாமே நம்ம இங்கே இருக்கோம். இப்போ இன்றைக்கும் கூட ராசிபுரத்தில் இருக்கவங்க ஒரு துணி கடைக்கு போகணும், ஒரு பட்டு சேலை எடுக்கணும், எல்லாமே சேலத்துக்கு தான் போவாங்க. ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங், போத்தீஸ் போ, ரிலையன்ஸ் போ, அது மாதிரி என்ன இருக்குது ராசிபுரத்தில் சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு துணி எடுக்க போகிறேன், ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறேன்னா எங்கேயாவது ரோட்டில் பார்க்கிங் இருக்கா? எங்கேயுமே பார்க்கிங்கிறதே கிடையாது. ஸோ நிச்சயமாக மாற்றம், இந்த பஸ் ஸ்டாண்டு மாற்றங்கிறது ராசிபுரத்துக்கு அவசிய தேவை. இதை நிச்சயமாக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இவங்களாம் கட்சி பேதம் இல்லாமல் அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி மக்கள், வியாபாரிகள் எல்லாருமே வியாபாரம் நசிஞ்சு போயிடுங்கிற மாதிரி ஒரு ஒரு மித்து, அது ஒரு மாயை. அது மாதிரி நடக்கவே இல்லை. இன்னும் நீங்கள் வெளியூரில் பஸ் ஸ்டாண்ட் மாற்றினதெல்லாம் என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பஸ் ஸ்டாண்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்கன்னா பழைய இடம் அப்படியே நசிஞ்சு போயிடுதா என்ன? அப்படிலாம் கிடையாது. அது வளர்ந்துட்டுருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துல வளர்ந்துட்டுருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் அங்கே போனதுனால இங்கே நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர், ஒரு நல்ல மூச்சு விட்டு அந்த இடம் நல்லா ஒரு வியாபாரத்தில் வளர்ந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமாக மாற்றம் நம்ம ஊருக்கு அவசிய தேவை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாற்றத்துக்கு நம்ம இப்போ இருக்க ஆளுங்கட்சி நாளைக்கு இவங்களே வந்தாலோ இல்லை மற்றவங்க வந்தாலுமோ கூட இதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சேஃபான ஒரு பிளேஸாக, ஒரு வெல் கனெக்டடாக, புது பஸ் ஸ்டாண்டையும் பழைய பஸ் ஸ்டாண்டையும் வெல் கனெக்டடாக வச்சுருந்து இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றி கொடுக்கணுன்னு நம்ம ராசிபுரம் மக்கள் சார்பாக நிச்சயமாக கேட்டுக்கிறேன். நன்றி.